ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துறது ஓல்டு காயின் கலெக்ஷன். அனிஷ் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்துட்டு ஓல்டு காயின் கலெக்ஷனில் வந்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி பார்க்குறது வந்து சில்ட்ர காயின்ஸ் பார்க்குறோம். இந்த சில்ட்ர காயின்லாம் நம்ம ஓல்டு காயின் கலெக்ஷனில் கலெக்ட் பண்ணும்போது கிடச்சிது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு எவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் பாருங்கள், ஓல்டு காயின் கலெக்ஷனில் ₹1, ₹2, ₹5, ₹10, ₹20. இது ₹20 காயின். இதெல்லாம் வந்துட்டு ₹10 காயின். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஓல்டு காயின் கலெக்ஷனில் ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு ₹1 காயின், ₹2 காயின், ₹5 காயின் சில்லற ஏதாவது தேவைப்பட்டாலோ, இல்லை சீரியல் நோட்டில் வந்து சீரியல் நம்பர் தேவைப்பட்டாலுமே இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓல்டு காயின் கலெக்ஷனில் வந்துட்டு இந்த 50 போட்ட காயின், ONGC 50 போட்ட காயின், அடையாளம் அவங்க அடையாளமாக அச்சிடப்பட்ட காயின். இந்த மாதிரி உங்களுக்கு காயின் ஏதாவது காயின் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ₹20 காயின் யாராவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே, எவ்வளோ இருக்குன்றத இன்றைக்கி வந்து எண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அது வந்து தண்ணி டேங்க், அந்த 30 லிட்டர் தண்ணி பாட்டில் இருக்கும்ல, மினரல் வாட்டர், அந்த டேங்க் வந்து எடுத்து போட்டது. அது இன்னும் வீட்லேயே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஓல்டு காயின் கலெக்ஷனுக்கு போகிறப்ப நம்ம கூடையில் வந்து கலெக்ட் பண்ணோம். டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்றத பார்க்குறோம். இந்த ₹5 காயின்லாம் பொறுக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ₹10 காயின் பொறுக்கி வச்சிட்டோம். இப்போ ₹20 காயின் இருக்குது, ஒதுக்கி வச்சாச்சு. இப்போ ₹5 காயின் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கணும். அதுக்கப்புறம் ₹2 காயின் பொறுக்கணும். இந்த ₹5 காயின், ₹1 காயின், ₹2 காயின், இந்த சில்லற காயின்ஸ்லாம் கொடுத்தாலுமே வந்து கமிஷன் உண்டு ப்ரோ. இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லை உங்களுக்கு தேவைன்னாலும் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம வந்து நார்மலாக கமிஷன் இல்லாமல் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம ஓல்டு காயின் கலெக்ஷன் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஓல்டு காயின் கலெக்ஷனில் ₹5 காயின், ₹1 காயின், ₹2 காயின், இந்த மாதிரி காயின்லாம் நிறையாக்கு நம்ம கலெக்ஷன் பண்ணிட்டுருவோம். இதோ பாருங்கள், அடுத்ததான் இந்த கடல் அலை போல் இருக்குல்ல, இதுக்கு வந்து மீனிங் எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்றத. இது போல் இன்னும் நிறைய காயின்ஸ்லாம் இருக்குது. இன்னும் தம்ஸ் காயின்லாம் இருக்குது. இந்த ₹2 சிங்கிள் போட்ட ₹2 காயின் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஓல்டு காயின் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இயேசு குறியீடு சிம்பிள் போட்டது. இதுக்கும் வந்து மீனிங் தெரில. இதெல்லாம் சொல்லுங்கள் தெரிஞ்சுன்னா. இதோ பாருங்கள், இது ₹1 எப்படி இருக்குது, ₹2 எப்படி இருக்குன்னு. ₹1 வந்து சிங்கிள் கோடாக தான் இருக்குது. ₹2 வந்துட்டு டபுள் கோடாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் ஓல்டு காயின். அதான் 1987 அச்சிடப்பட்ட காயின். இது அந்த வருஷத்தில் மட்டுமே இந்த மாதிரி காயின்லாம் வந்தது. அதுவும் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் நிக்கல் காயின் தான். இப்போலாம் வருது ஃபுல்லாக சில்வர் மெட்டாலிக் காயின் தான் வருது. இது ஃபுல்லாக வந்து காப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ₹10 காயின், ₹20 காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை வந்து கலந்து வருது. இது வந்து வெறும் காப்பர் நிக்கல் மட்டும்தான். இந்த மாதிரி காயின் உங்களுக்கு தேவைப்பட்டிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காயின்லாம் நான் உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ₹2 காயின் மேப்பு படம் போட்ட காயின். இந்த பாருங்க, ₹2 காயின், இந்த காயின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காப்பர் நிக்கல் ₹5 காயின். இதெல்லாம் 1999. இந்த பாருங்கள், இதில் இந்த காயினை வந்து ரோல் பண்ணி பாருங்கள். ரோல் பண்ணி பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும். ₹5. இப்போ வந்து ₹2 காயினுக்கும் ஏற்கனவே இருந்த ₹2 காயினுக்கும் நிறையாவுக்கு வித்தியாசம் இருக்குது. இங்கே பாருங்கள், காயின்லேயே மிகப்பெரிய காயினாக இருக்குது. இந்த மாதிரி இந்த 2 விரல் சிம்பிள் போட்ட காயின் இருக்குது.
நம்ம 5 ரூபி தான் இப்போ பொறுக்கிட்டு இருக்கோம். அதை ஃபஸ்ட்டு பொறுக்குவோம், அதுக்கப்புறமா வந்துட்டு 2 ரூபி காயினை பொறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயினை பாருங்களா, 5 ரூபி காயின். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த காயினில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த சிங்கம் அதே ஃபஸ்ட்டு காட்டின காயினில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தலை வந்து ரொம்ப விரிஞ்ச மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அதில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, இதில் எப்படி தலையை விரிஞ்ச மாதிரி கொஞ்சம் பழைய காயின் மாதிரி செட்டு. அதிகபட்சம் இதில் வந்துட்டு ஒரு 1 மந்த், அதாவது 1 வீக் தான், 1 மந்த்து கிடையாது, 1 வீக்கு தான். கடைசி 4 டேஸில் வந்து கலெக்ட் பண்ண காயின்ஸ் இதெல்லாம். இந்த மாதிரி காயின்லாம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். பழைய நாணயம் மறுபடியும் இன்னும் ரூபா கிடச்சிருக்கு. இதை பாருங்க, 2 ரூபா. இந்த பாருங்க, இந்த 2 ரூபா. இந்த தம்ஸு போட்ட சிங்கிள் 1 ரூபி காயினு. இந்த பாருங்க, பழைய நாணயம் மேப்பு போட்ட 2 ரூபா. இதெல்லாம் தான். இது ப்ளஸ்ஸு 1 ரூபி ப்ளஸ்ஸு குறியீடு போட்டது. இதே மேப்பு போட்டது, மேப் போட்டது. மேப் போட்ட காயினை பாருங்களேன், நல்லா பொலிச்சுன்னு ஜொலிக்குது. 2000 அடித்த காயின். 2000 அடித்தது மட்டும் நல்ல ஸ்டீல் மாதிரி இருக்குது. அதுவும் காப்பர் நிக்கல் தான், இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஸ்டீல் மாதிரி இருக்குது. அப்படியே வெளிச்சத்தில் காட்டினாலும் இல்லை நார்மலாக நம்ம கையில் எடுத்து பார்த்தாலும் அந்த முகத்தில் பளிச்சுன்னு அடிக்கும். இதே இது இந்த காயின்லாம் பாருங்கள், இது 1 ரூபி காயின் தான். இந்த 2 ரூபியை பாருங்கள், இதெல்லாம் 1992 அடிச்சுது. இந்த காயினை பார்க்கும்போது இதெல்லாம் காயினா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த 2000 அடித்த காயினை பாருங்களேன், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு வேணுங்க. அப்படியே ஜொலிக்குது, கேமராவே பளிச்சுன்னு ஜொலிக்குது. இது 1992 அடிச்சுது. ₹5 காயின்லாம் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் ஏதாவது இருக்குமான்னு நம்ம தேடி பார்க்குறோம். இதெல்லாம் 1 ரூபி காயின். இது பாருங்களேன், 1 ரூபி காயினு. இதே வந்து காருபா காயின் இருக்குல்ல, இது வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 50 பைசா காருபா இருந்தது, அந்த சைஸுக்கு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 ரூபா. இந்த 2 ரூபா திட்ட பாருங்க, இது 50 பைசா திட்டில் இந்த காயின் மாதிரி இப்போ 2 ரூபா திட்டம் இருக்குது. இப்போ இங்கே ஒரு 50 பைசா ஒன்று பார்த்தோம், அது இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம வந்து எடுத்து காட்டுவோம். இது ஓரமாக வச்சிடும். தெரியலையே, இதை பாருங்கள், 5 ரூபா காயின் இந்த மாதிரி இருக்கும், மறைஞ்சிருக்கும். இதை பார்த்தேன், இங்கே தான் பார்த்தோம். அந்த 50 பைசா எங்கே போயிருக்குன்னு தெரியலையே. நீ ஃபஸ்ட்டு எடுத்து தனியாக வச்சுருந்துருக்கலாம். இதே ஒரு 5 ரூபா காயின் இருக்கும். பின்னாடி திரும்பி பார்த்தா இது 50 பைசா 1 ரூபா மாதிரி தெரியும். முன்னாடி பார்த்தீங்கன்னா தான் இது 5 ரூபான்னு தெரியும். இங்கே இந்த 50 பைசா காயினே காணும். ரொம்ப பைசா காயின் தனியாக எடுத்து வச்சிருக்கியா? இது கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதாக இருக்குது பாருங்க, இது 50 பைசா காயின். 50 மட்டும்தான் போட்டுருக்கோம். பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா மேப்பு போட்டுருக்கோம். இதை பாருங்கள், இந்த 2 ரூபா காயின், இந்த 2 ரூபா காயின், இந்த 50 பைசா காயினும் முன்ன பின்ன வச்சாலுமே வந்து சேமாக தான் இருக்குது. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு சில நண்பர்கள்லாம் இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு
லைக் பண்ணாமலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.